பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்க பொது மதிப்பையோ இல்லை அவங்க நல்ல பேரையோ கெடுக்கிறதுக்காகவே சில பேர் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியே சொல்கிறாங்கன்னா, இவர் போயிட்டு அவரோட ரோஜாவோட மியூசிக் வந்து வேறு ஏதோ ஒரு கான்சர்ட்டில் ப்ளே பண்ண போயிட்டு மணிரத்னம் வந்து கிடையாது. நான் சொன்ன மாதிரி 2 பிரிவாக எடுத்துக்கணும். ஒன்று வந்து இப்போ இந்த பிடிஎஸ் கிளிப் யாருக்கு சொந்தம்? ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 2 நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்க டாப்பிக்கான நயன்தாரா தனுஷ் இந்த கேஸை பற்றி தான் அட்வொகேட் ஸ்வப்னா மேம் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே நயன்தாரா தனுஷ் யார் மேலே கரெக்டாக இருக்குது, யார் தப்பாக இருக்காங்கன்னு பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா? ஆஸ் அ அட்வொகேட்டாக இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முதல் விஷயம் என்னென்னா, இந்த ப்ராபகேண்டானால தான் வந்து நான் இந்த டாக்குமெண்ட்ரி என்ன எதுக்காக இது வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிய வருது. பட் இன்ட்ரெஸ்டிங்கான இதில் ஒரு கேள்வி என்னன்னா, ஃபில்முக்கு காப்பிரைட் இருக்குதுன்னு தெரியும், மியூசிக்கு காப்பிரைட் இருக்குதுன்னு தெரியும். பிடிஎஸோட காப்பிரைட் என்ன? அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கிளிப்ஸ் எடுக்கிறாங்க ப்ரொமோஷனுக்கோ இல்லை இந்த மாதிரி ஃபேன்ஸ் எடுக்கிற ஃபில்ம்ஸ்க்கோ, அதோட காப்பிரைட் யாருக்கு போகும் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஆஸ் லாயர்ஸ் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எங்களுக்குமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது இல்லையா? மியூசிக்கு காப்பிரைட்ஸ் இருக்குன்னு தெரியும், ஆனால் பிடிஎஸ் கிளிப்புக்கு போய் காப்பிரைட்ஸ் இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து அந்த 3 செகண்ட் பிடிஎஸ் கிளிப்புக்கு வந்து 10 crore கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய அலிகேஷன்ஸை வைக்கிறாங்க நயன்தாரா. எப்படி நம்ம அது லீகலி பாசிபிள் தானா? ஒரு கிளிப்பு, ஒரு சினிமாவோ இல்லை ஒரு ஃபில்மோ இல்லை ஒரு மியூசிக்கோட கிளிப்பு வந்து எப்படி அதை வேல்யூவேஷன் பண்ணுறது, அந்த காப்பிரைட்டுக்கு என்ன விலை மதிப்பு கொடுக்கறதுன்றது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்கலாக பண்ணுவாங்க, எக்கனாமிக்ஸை வச்சுட்டு. அப்போது அது உண்மையாலுமே அந்த ஃபில்மோட கிளிப் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஃபில்மோட இப்போது கரண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, அது எவ்வளோ பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு, எவ்வளோ அதில் பேக் எண்டில் வந்திருக்கு, எவ்வளோ தியேட்டர்ஸில் வந்திருக்கு, எவ்வளோ ஓடிடியில் வரப்போகுது, இதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த ஃபில்மோட வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபில்மோட கிளிப்போட வேல்யூவேஷனும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ரெண்டாவது, இப்போது இந்த நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரியோட வேல்யூவேஷன் என்னன்றது கூட இதில் வரும். ஸோ அதுக்கு என்ன நம்ம வேல்யூவேஷன் கொடுக்குறோம்? நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் பெருசாக போக போகுது. ஸோ இந்த 3 செகண்ட் கிளிப் வந்து இந்த ஃபில்ம்லேருந்து எடுத்து இந்த ஃபில்மில் போட்டால் அதோட விலை மதிப்பு என்னன்றது வந்து ஒரு வேல்யூவேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. பட் அதுக்கு அவர் 10 crores வேல்யூ பண்ணியிருக்கிறாரு. அது கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஜட்ஜு அதை மேலே தீர்ப்பு கொடுத்தா தான் வந்து அது கரெக்டான வேல்யூவேஷனாக இல்லையான்னு தெரியும். இப்போ அந்த பிடிஎஸ் கிளிப் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஸ் அப்படின்னு நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபில்முக்கு பின்னணியில் நடக்கிற விஷயங்கள். அது வந்து ஃபுட்டேஜ், ஃபில்மோட பீஸ் கிடையாது, ஃபில்மோட ஃபுட்டேஜ் கிடையாது. அதில் யாரும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு டைரக்டர் சொல்லி பிடிஎஸ் கிளிப்பில் ஆக்டிங் இருக்காது. ஆக்டிங் பண்ணுறது வந்து ஃபில்முக்காக பண்ணுறது. பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட நேச்சுரல் இயற்கையாக இருக்கிற ஒரு கான்வர்சேஷனோ இன்ட்ராக்ஷன்லையோ இருப்பாங்க. அதுதான் வந்து பிஹைண்ட் த சீன். ரெண்டாவது பிஹைண்ட் த சீன் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, சில ப்ரொடியூசர்ஸ் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ், டைரக்டர்ஸ் கட்ஸ் அப்படின்னு வந்து ஆத்தரைஸ்டாக எடுப்பாங்க. இது வந்து சப்சிக்வெண்ட்டாக அதுக்கப்புறமா அந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நடக்கிற டிஸ்கஷன்ஸ்க்கு உதவும். இல்லை ரிலீஸ் பண்ணும்போது அது மேலே டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது அதை பற்றி பேசுவாங்க. மூணாவது, பெரிய அளவில் அந்த ஃபில்ம் ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணிச்சு அப்படின்னும்போது டைரக்டரோட கருத்து என்ன, ப்ரொடியூசரோட கருத்து என்ன, இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் தான் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பிஹைண்ட் த சீன்ஸு நான் சொன்ன மாதிரி 2 பிரிவாக எடுத்துக்கணும். ஒன்று வந்து இப்போ நம்ம இங்கே அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறோம், ஒரு பார்க் இருக்குது, அங்கே யாரோ ஷூட்டிங் பண்ணுறாங்க, நம்ம உடனே அதை ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் இந்த சினிமா பார்த்தேன்ப்பா, ஷூட்டிங் நடக்குதுப்பா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தேன்னா அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸுன்னு கணக்காகும். பட் அந்த ஃபில்முக்கு அந்த ஷூட்டிங் நான் பண்ண அந்த 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட் ஷூட்டிங் வந்து நான் தான் காப்பிரைட் ஓனர், சரிங்களா? ஆனால் இந்த டைரக்டர்ஸ் கட்டு, ப்ரொடியூசர்ஸ் டிஸ்கஷன்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸோட டிஸ்கஷன்ஸு, இல்லை ஆத்தரைஸ்டு ப்ரொமோஷன் ஆர் லான்ச்சுக்கு முன்னால் பிஹைண்ட் த சீன்ஸ் கிளிப்பிங்ஸ் வந்து
ப்ரொடியூசரே அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸே அதுக்கு காசு கொடுத்து, ப்ரொடியூசர்ஸே கேமராமேன் கொண்டு வந்து, ப்ரொடியூசர்ஸே லைட்டிங் கேமரா இதுக்கெல்லாம் காசு கொடுத்து பண்ணுறாங்கன்னா தட் அஃபிஷியல் பிஹைண்ட் த சீன்ஸ் விஷுவல்ஸ் வில் பிலாங் டு த ப்ரொடியூசர். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நீங்கள் நான் நயன்தாராவோட லெட்டர் தான், ஓப்பன் லெட்டர் தான் பார்த்து சொல்கிறேன். 3 second BTS clips taken on our personal devices, அதாவது எங்களோட தனிப்பட்ட மொபைல் ஃபோனில் எடுத்து நாங்களே எடுத்த BTS கிளிப்ஸ்ன்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அப்படி சொல்லும்போது இது வந்து ப்ரொடியூசரோட கிளிப்பா அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன், கிளிப்புன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் அது அந்த செட்டில் தானே மேம் எடுத்திருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால ஏதாவது ப்ரொடியூசருக்கு நான் போக சான்சஸ் இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கொஸ்டின். ஒன்று வந்து அது அந்த 3 secondsல நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 ஃப்ரேம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 செட்டுன்னு தான் சொல்ல முடியும். பட் அது செட்டில் எடுக்கிற போதும் வந்து அவங்க ஆக்டிங் பண்ணலை. இப்போ டைரக்டர் சொல்லி அங்கே லைட்டிங் வச்சு மியூசிக் வச்சு நரேஷன் பண்ணி அந்த மாதிரி நடக்கலை. அது ஜஸ்ட் யார் டிஸ்கஸிங் நேச்சுரலாக ஏதோ 4 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம செட்டில் எடுத்தாலும் ப்ரொடியூசரோட அவுட்புட்டு நம்ம எடுக்க முடியாது. இப்போ தனுஷ் சைட்லேருந்து சொல்கிறது வந்து அந்த 3 செகண்ட் எனக்கு 10 crore வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நயன்தாரா அதை யூஸ் பண்ணியிருக்காங்களே. ஆமாம், அவங்க எனக்கு மறுபடியும் அந்த நம்மக்கிட்ட வந்து நயன்தாராவோட கருத்து தான் இருக்குது, தனுஷோட கருத்து அவங்க முன் வைக்கலை. அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர், அதாவது நயன்தாராவோட லெட்டரோட ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு ஃபியூ பேராகிராஃப்ஸ் நம்மக்கிட்ட இருக்கே தவிர ஒரிஜினலாக தனுஷ் என்ன எழுதினாருன்னு நமக்கு தெரியல. பட் அதில் நயன்தாரா என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வருஷமாக நான் உங்களுக்கு என்ஓசிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து கொடுக்கல, அதனால் நாங்கள் வந்து இந்த ஃபியூ செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுற கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. என்னோட கருத்து இதில் ஃப்ராங்காக கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் என்னோட பெரிய லாயர்ஸு ஒரு பெரிய பேட்டரியே வச்சு இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது 3 செகண்ட்ஸா இல்லை 3 ஹவர்ஸான்றது வந்து கணக்கு இல்லை. காப்பிரைட் வயலேஷன் சொல்லும் போது நீங்கள் அரை செகண்ட் எடுத்தால் கூட வயலேஷன் தான். அது தெரிஞ்சு தான் அவங்க இன்புட் போட்டிருக்காங்க. இப்போது நயன்தாரா வந்து அந்த நீங்கள் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தனுஷோட பேர், அப்புறம் அவங்க அப்பாவோட பேர், அப்புறம் அவங்க அண்ணாவோட பேர், இப்படி தேவையா? ஒரு நோட்டீஸ் அனுப்பும் போது இப்படி தான் இருக்குமா? இந்த ஃபார்மேட்டில் தான் அனுப்புவாங்களா? எப்படி மேம்? இது லீகல் நோட்டீஸ் இல்லை, இது அவங்க ஓப்பன் லெட்டர் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் எழுதின மாதிரி தான் கணக்கு, இது லீகல் நோட்டீஸ் கணக்கு இல்லை. லாயர்ஸ் தான் இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. சன் ஆஃப்னு வேணால் போடலாம், பிரதர் ஆஃப் டெஃபினட்டாக இருக்காது, அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது நான் ஒரு லீகல் நோட்டீஸு எங்கள் கிளையண்ட்டு சார்பாக நான் அனுப்புகிறேன் அப்படின்னு இருக்கும். இது வந்து நயன்தாரா சுயமாக எழுதினது. ஓகே. இப்போ அந்த நோட்டீஸ்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்ருக்கீங்க பீப்புள் முன்னாடி, உங்கள் ஃபேன்ஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிஃபமேஷன் பண்ணுற மாதிரி தானே பேசியிருக்காங்க. மேபி தனுஷ் சைட்லேருந்து ஏதாவது அந்த மாதிரி கேசஸ் போட வாய்ப்பு இருக்கா, டிஃபமேஷன் ரிலேட்டடாக? சட்டத்துக்கு கீழே, அதாவது முன்ன ஐபிசி, இப்போ வந்து பாரதிய நியாய சம்ஹிதா கீழே இதை டெஃபினட்டாக டெஃபமேஷன் கொண்டு வரலாம். டெஃபமேஷன் அப்படின்னா வாயால் பேசுறது, லைபல் அப்படின்னா எழுத்தில் பேசுறது. ஸோ இது எழுத்து முறையாக கொடுத்தனால லைபல் அப்படின்ற டெஃபினேஷன் கீழே வரும். என்ன சொல்கிறாங்க லைபல் இல்லை டெஃபமேஷன்லனா, ஒருத்தரை வந்து அவங்க பொது மதிப்பையோ இல்லை அவங்க நல்ல பேரையோ கெடுக்கிறதுக்காகவே சில பேர் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியே சொல்கிறாங்கன்னா அது டெஃபமேஷன் தான். அது வந்து தனுஷ் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அது தனுஷ் வந்து தனுஷோ இல்லை அவங்க லீகல் டீமோ இது வந்து என்னை பாதிக்கும், என்னோட நல்ல பேரை கெடுக்கும், நம்ம ஃபேன்ஸை வந்து பாதிக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஸ்டெப் எடுக்கலாம். ஆனால் தனுஷோட சைட்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வரலையே மேம். அவங்க நோட்டீஸ் கொடுக்கல, அதை பற்றி ஒன்றுமே பேசலை. எனக்கு தெரிஞ்சு அவங்க பின்னணியில் டெஃபினட்டாக லாயர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 parties ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட்டோ செட்டில்மெண்ட்டோ டிஸ்கஷன்ஸோ போயிட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஃப் த டாக்குமெண்ட்ரி, தனுஷ் ஆஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் நயன்தாரா ஆஸ் அ பார்ட்டி இன் திஸ் ஹோல், 3 பேரோட லாயர்ஸ் டெஃபினட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பேச்சு வார்த்தை வந்து டீஸ்டெபிளைஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெளியே எந்த தகவலும் போகாமல் பேசிகிட்டு இருப்பாங்கன்றது, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே மேம். இப்போது நயன்தாரா வந்து கிளியராக அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த 3 செகண்ட் கிளிப்காக தான் நாங்கள் 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த என்ஓசி கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த 2 வருஷம் வெயிட் பண்ணி ஏன் இப்போ வந்து இதை ஒரு இஷ்யூவாக மாற்றுறாங்க?
எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 வருஷம் இந்த கிளிப்புக்காக வெயிட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபில்மோட கிளிப்பிங்க்கு தான் வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அது வரலை அப்படின்ற வரலைன்ற போது தான் இவங்க வந்து இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன் கிளிப்பை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஐ திங்க் ஒரு மேரேஜ் வீடியோ என்ன கேட்டால் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணால் தான் அதோட வேல்யூ. ஸோ ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணால் ரொம்ப அதோட வேல்யூ குறைஞ்சிடும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இதை ஏன் ரைஸ் பண்ணுன்னா, ஒரு செலிப்ரிட்டியோட லைஃப்பை வந்து நம்ம எல்லாரும் அதை பார்த்து மகிழணும், இல்லை அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி வந்து அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கருத்தும் தான். டெஃபினட்டாக நெட்ஃப்ளிக்ஸும் they are interested in promoting the film. Nayanthara is also interested in promoting the film. ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ப்ரமோஷனாகவும் அமையுதுன்றது தான் என்னோட கருத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்போது இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனால் எந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும் மேம்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கமர்ஷியல் கோர்ட்டில் வரும். காப்பிரைட்டுக்கான இந்த ஐபிஆருக்கான இந்த கோர்ட்டில் வந்து இந்த இஷ்யூ எடுப்பாங்க. டெஃபினட்டாக 10 கோடினா அதுக்கான கோர்ட் ஃபீ கட்டணும். ஸோ அது பெரிய ஃபீயாக தான் இருக்கும். ஜட்ஜு வந்து 100% என்னெல்லாம் பார்ப்பாருன்னா, இந்த கிளிப்போட ஓனர்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த கிளிப்போட யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கிளிப்போட வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஃபில்மோட வேல்யூ ப்ளஸ் டாக்குமெண்ட்ரியோட வேல்யூ, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வேளை அவர் வந்து ஒரு மீடியேஷனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது பேச்சுவார்த்தையில் இதை செட்டில் பண்ணுங்கன்னு கூட, ஆமாம், அது கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சமரசமாக முடிக்க பார்க்கணும், முடியலன்ற பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அந்த கட்டாயமும் இருக்கிறனால கோர்ட் தீர்ப்பு என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க, செட்டில் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் வரும். இப்போ ஆல்ரெடி இவங்க பேசியிருப்பாங்கல்ல மேம், இப்படி நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சமரசம் பண்ணலாம் ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல, 2 பேசியிருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க 2 பேருக்கும் செட் ஆகலைங்கிறதுனால இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்திருக்காங்களா? கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷ்னல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஈவன் பிக் கம்பெனிஸ் லைக் ஃபாக்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ், ஒரு ஃபில்ம் எடுக்கிறதுக்கு முன்னால், டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னால் அது குளோபல் லெவலில் லீகல் டியூ டிலிஜென்ஸ் பண்ணிட்டு தான் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் வர லீகல் அவுட்கம்ஸு, டேமேஜஸ், இதெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், இதெல்லாம் அவங்க படிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் முடியலன்ற பட்சத்தில் தான் இந்த ஸ்டேஜில் வந்திருக்காங்க. இப்போது இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ பற்றி பேசும்போது கண்டினியூஸாக தமிழ் சினிமாவில் வந்து காப்பிரைட்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குல்ல. ஆமாம். இப்போது எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போது இளையராஜா வந்து காப்பிரைட்ஸ் கேட்டார் இல்லையா, என்னோட சாங்ஸ்க்கு வந்து நான் தான் ஓனர், ஸோ எனக்கு தான் காப்பிரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது தனுஷ் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, ப்ரொடியூசர் ஆஃப் த மூவிங்கிற அப்படி பார்த்தோம்னா அந்த காப்பிரைட்ஸ் எனக்கு தான் சொந்தம்னு கேட்டிருக்காரு. அப்போ யாருக்கு தான் இந்த காப்பிரைட்ஸ் இருக்குன்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குல்ல மேம்? குட் பாயிண்ட். இதில் 2 கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக காப்பிரைட் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ ஏஆர் ரஹ்மானோட ஸ்டோரி கூட இருக்குது. ரோஜா வந்து அவர் மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இவர் அதுக்கு மியூசிக் கொடுத்தப்புறம் இவர் போயிட்டு அவரோட ரோஜாவோட மியூசிக் வந்து வேறு ஏதோ ஒரு கான்சர்ட்டில் ப்ளே பண்ண போயிட்டு மணிரத்னம் வந்து கிடையாது, நீ வந்து உன்னோட ரைட்ஸை வந்து மொத்தமாக இந்த ஃபில்மோட இணைச்சிட்ட, ஜாயிண்ட் இட் டு மை ப்ரொடக்ஷன். ஸோ நான் தான் வந்து இந்த மியூசிக்கும் ஓனர், நான் தான் இந்த மியூசிக்கும் ப்ரொடியூசர் மாதிரி இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் டிசைட் பண்ணார், இனிமேல் நான் ப்ரொடியூசர் இண்டிபெண்ட்டாக இருப்பேன். பட் அதுக்கு அவருக்கு ஒரு பவர் வேணும் இண்டஸ்ட்ரியில் அந்த நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு. இளையராஜா இதே மாதிரி பண்ணதுனால தான் இந்த மியூசிக் வந்து என்னது, இந்த பெர்ஃபார்மரும் எனக்கு தான் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். அண்ட் சட்டத்துலேயும் அவருக்கு அந்த உரிமை இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆச்சு, எஸ்பிபி வந்து இந்த பாட்டு பாடும்போது, அதுதான் இந்த இஷ்யூவே வந்து எஸ்பிபி பாடும்போது நான் தானே உனக்கும் பாடினேன், சினிமாலையும் நான் தான் பாடினேன், ஸ்டேஜ்லேயும் நான் தான் பாடினேன், இப்போ நான் இண்டிபெண்ட்டாக பாடினா என்ன தப்புன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரைட்டும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இளையராஜாவோட ப்ரொடக்ஷன் ரைட்ஸ்குள்ளேயே தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் ரைட்டும் இருக்குது. அதனால அவரால் பாட முடியாது. அவர் பாடணுன்னா ப்ரொடியூசரை கேட்டுட்டு தான் பாடணும். இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர் தான் அவர் ஆத்தரைஸ் பண்ணணும், சரி நீ பாடிக்கோ அப்படின்னு. பட் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு இன்டர்னலாக ஒரு பாட்டு பாடிக்கிறோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடிக்கிறோன்னா அதுக்கு வந்து அவங்க அப்ஜெக்ஷன் பண்ண போகிறதில்ல.
அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் இந்த சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் கண் பார்வை இல்லாதவங்க சில பேர் பாடிட்டு போகிறாங்க, அவங்களெல்லாம் வந்து இவங்க நிறுத்த மாட்டாங்க. யாரை நிறுத்துவாங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரைட்டை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்க. இப்போ அங்கே வந்து $400 நீ ஒரு டிக்கெட் வாங்கி டிக்கெட் விற்றுட்டு நீ வந்து பாடுறேன்ற போது அந்த அந்த வேல்யூவேஷனில் எனக்கு ஒரு பங்கு வேணும். ஓகே. ஸோ நீங்கள் நான் ஆன்லைன் பாடுறோம், ஸ்மியூல் இருக்குது, இல்லை இந்த சூப்பர் ஸ்டார் ஆன்லைன் நிறைய, இப்போ அங்கெல்லாம் பாடும்போது யாரும் நிறுத்த மாட்டாங்களே, அதெல்லாம் தப்பே இல்லை. கமர்ஷியலாக நம்ம வந்து ஒரு ஸ்டாராக வந்து நம்ம நம்மளால் அது அந்த பாட்டை பாடி ஒரு கமர்ஷியல் அவுட்கம் எடுக்க முடியும்னா டெஃபினட்டாக அது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஓகே மேம். அப்போ மணிக்காக பண்ணால் கண்டிப்பாக கேட்பாங்க. கமர்ஷியலாக பண்ணால் டெஃபினட்டாக. இப்போது டிஃபர்மேஷன் கேஸ் பற்றி பேசணும். சொல்லுங்க. இப்போ தனுஷ் சைட்லேருந்து டிஃபர்மேஷன் கேஸ் போட்டால் என்னென்ன மாதிரியான கேஸ் போடுவார், அதனால நயன்தாராக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு கிரிமினல் லாவில் லைபிள் கேஸ் போட்டாங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஒரு ஃபைனும் ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்குது. பட் அதில் என்ன அவர் போடுவார்னா, என்னோடய ஃபேன் பேஸ் குறைஞ்சிடுச்சு, என்னோட நல்ல பேர் கெட்டுடுச்சு, என்னோட ரெப்புடேஷன் குறைஞ்சிடுச்சு, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அந்த இமேஜ்னால எனக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ வருது, அந்த வேல்யூ இப்போ குறைஞ்சிடுச்சு, ஸோ எனக்கு வந்து டேமேஜஸ் வேணும். ஸோ செட்டில்மெண்ட் பேசும்போது அவங்க செட்டில்மெண்ட் பேசலாம், நாட் தட் கிரிமினல் கேஸாக தான் போகணும்னு இல்லை, பட் செட்டில்மெண்ட்டும் பேசலாம். அப்படி இருந்தால் அவங்க பேச்சுவார்த்தையிலேயே முடிச்சிக்கலாம். அப்படி கேஸுன்னு போனாங்கன்னா டெஃபினட்டாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கேஸ் ஹியர் பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து ஜட்ஜு வந்து பார்ப்பார், நிஜமாகவே வந்து இந்த மதிப்பு குறைஞ்சிருக்கா இல்லையா, இந்த மதிப்பு குறைஞ்சனால அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு, மார்க்கெட் ஏதாவது கம்மியாக செக் பண்ண, அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் அதை ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆமாம், ப்ரொசீடே இல்லை, ப்ரொசீஜரில் தான் அந்த ட்ரையல் நடக்கும்போது இதெல்லாம் தெரிய வரும். ஓவராலாக இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது நான் ஆஸ் அன் ஐபிஆர் லாயர் நான் என்ன சொல்வேன்னா, இது நம்ம இண்டஸ்ட்ரியோட மெச்சூரிட்டியோட ஒரு நெக்ஸ்ட்டு கட்டம் தான் நான் பார்ப்பேன். அண்டு செகண்ட்லி இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கிறது நல்லது ஓரளவுக்கு. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா அண்டு குயிக்காக ஃபோட்டோ எடுக்க முடியறது, வீடியோ எடுக்க முடியறது, இதெல்லாம் வந்து காப்பிரைட் இண்டஸ்ட்ரியை மாற்றுது. அது கூட நீங்கள் வந்து ஏஐ, அப்புறம் புது இந்த பாட்ஸு, சேட்டு, இதெல்லாம் கொண்டு வரும்போது காப்பிரைட்டோட 1957 நம்ம ஆக்டோட என்ன சொல்கிறது மறுபக்கம் மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கி இந்த காப்பிரைட் எந்த விதமாக நமக்கு இவால்வ் ஆகுதுன்னு நமக்கு வெளிப்படையாக அதை பற்றி டிஸ்கஷன் நடக்குதுன்றது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் எல்லாருமா கொஞ்சம் சேர்ந்து நல்லா சினிமா பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவோம், நமக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக. நமக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லை மேம், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லது. ஓகே மேம், சூப்பர் மேம். உங்களோட ப்ரீஷியஸ் டைமில் எங்களுக்காக கொஞ்சம் டைமை ஒதுக்கி இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.